கார்த்திக் ரேவதி சீரியலில் கார்த்தியும் ரேவதியும் பாட்டியை பார்க்க வர்றாங்க. பாட்டி அவங்கள பார்த்ததும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அங்கே துர்கா, ரோஹிணி, சுவாதி, ராஜராஜன், மயில்வாகனம் எல்லாருமே வராங்க. அவங்க எல்லாத்தையும் பார்த்ததும் பாட்டி அளவில்லாத சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. பாட்டி, எவ்வளோ நாளைக்கு அப்புறம் நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்துருக்கோம், நம்ம விளையாடலாமாங்கிறாங்க. ஓ, தாராளமாக விளையாட்டுக்கு நானும் வரேங்கிறாங்க பாட்டி. எல்லாரும் கண்ணாம்பூச்சி விளையாடுறாங்க. ஒருத்தர் கண்ணு ஒருத்தர் கட்டி விளையாடிட்டு இருக்கும்போது துர்கா கண்ணையும் கட்டி விளையாடுறாங்க. துர்கா தட்டி விட்டு கீழே விழுந்துடுறாங்க. அவங்க கழுத்தில் கிடக்கிற தாலி கீழே மேலே வந்து விழுந்துருது. அதை பார்த்த ரோஹிணி பார்த்ததும் ஷாக்காகி நிற்கிறாங்க. ஏ துர்கா, நில்லு, என்னடி தாலி இது? அன்னைக்கு நாங்கள் கேட்டபோது இல்லைன்னு சொல்லி எங்களை எல்லாத்தையும் முட்டாளாக்குன்னு இப்போ என்ன சொல்ல போற? இப்போ உன் கழுத்தில் கிடக்குதே, இந்த தாலிக்கு என்ன பதில் சொல்ற அப்படின்னு கேட்கவும் துர்கா அழுதுகிட்டு நிற்கிறாங்க. அப்போ ராஜராஜனுக்கு கோவம் வந்ததும் பலார்னு வந்து அரைகிறாங்க. என்ன ஒரு குடும்பமான மரியாதை எல்லாமே கெடுத்துட்டியடி. இந்த தாலியை கட்டினது யாரு சொல்லு? உனக்கு இப்போ தானே நிச்சயம் வச்சு கல்யாணம் நடக்க போகிற நேரத்தில் இப்படி ஒரு காரியத்தை பண்ணி வச்சிருக்கியே. இந்த விஷயம் மட்டும் உங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சா வெட்டியே போட்டுருவா. உன்னை பெத்து வளர்த்துன எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க தெரியாதா? எங்களுக்கே தெரியாமல் கல்யாணம் பண்ணியிருக்கியே, இது எப்போ நடந்ததுன்னு கேட்குறாங்க ராஜராஜன். பாட்டி வந்து சொல்கிறாங்க, இதை பாருமா துர்கா, நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு மானம், மரியாதை, கௌரவம் இருக்குது. நீ இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டியம்மா, இதெல்லாம் ஊருக்கு தெரிஞ்சால் ரொம்ப அசிங்கமாக போயிருமே, கேவலமாக போயிருமேன்னு சொல்கிறாங்க பாட்டி. கழுத்தில் கிடக்கிற தாலியை பார்த்ததும் என் நெஞ்சு பதறி போயிடுச்சு. சொல்லுமா, உண்மையை சொல்லு, யார் உன் கழுத்தில் தாலி கட்டுனதுன்னு கேட்குறாங்க பாட்டி. அப்போ தான் கார்த்தி சொல்கிறாங்க, கார்த்தி, இது நவீன் தான் தாலி கட்டுனா. எனக்கு இந்த விஷயம் தெரியாது, தெரிஞ்சது தான் நான் ஏற்கனவே தடுத்திருப்பேன். ஆனால் என்ன செய்யறது, நான் போகிறதுக்கு முன்னாடியே இவங்க 2 பேரும் தாலி கட்டிட்டு என்னை காப்பாற்றுங்கன்னு கேட்டாங்க. உண்மையை சொல்கிறதுக்கான நேரம் வரட்டும்னு நானும் காத்திருந்தேன். அது வரைக்கும் அமைதியாக இருக்கலான்னு இருந்துக்கிட்டேங்கிறாங்க. என்ன மாப்பிள்ளை, உங்களுக்கு தெரிஞ்சு என்கிட்ட சொல்லாமல் விட்டுட்டீங்களேங்கிறாங்க ராஜராஜன். மாமா, பிடிக்காத வாழ்க்கையை வாழ்றதை விட பிடிச்ச வாழ்க்கையை வாழ்றதே சந்தோஷம்னு நான் நினச்சேன். அதனால தான் சரி, நேரம் வரும்போது உங்ககிட்ட சொல்லிடலான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேங்கிறாங்க. சரி மாப்பிள்ளை, சாமுண்டீஸ்வரியை எப்படி சமாளிக்கிறதுங்கிறாங்க. அதெல்லாம் பார்த்துக்கலாம், விடுங்க மாமா. அத்தைக்கிட்ட சொல்லி நான் சம்மதம் வாங்குறேன்னு சொல்கிறாங்க கார்த்தி. இங்கே பாட்டியை பார்க்கறக்காக ஊர்க்காரங்க ஒருத்தர் வராங்க. பாட்டி, உங்களை ஊர்க்காரங்க எல்லாரும் கூப்பிடுறாங்க, வாங்கன்னு கூப்பிடுறாங்க. அப்படியா, சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி, நான் ஊர்க்காரங்களை போய் பார்த்துட்டு வரேங்கிறாங்க. எதுக்கு பாட்டி கூப்பிட்டுருப்பாங்கன்னு கார்த்தி கேட்குறாங்க. அதுவும் ஆடி மாதம் பிறந்துருச்சு இல்லையா, ஆடி வெள்ளிக்கிழமை கூழ் ஊற்றுறது வழக்கம். அது நம்ம வீட்டில் இருந்து தான் அந்த கூழ் கொண்டு போகணும். அதுக்காக தான்ப்பா ஊர்க்காரங்க இதுக்கு ஒரு முடிவு பண்ணியிருப்பாங்க. சரி, நான் போய் அதை என்ன எதுன்னு கேட்டுட்டு வரேன்ட்டு பாட்டி பஞ்சாயத்துக்கு வராங்க. அங்கே பஞ்சாயத்தில் பேசிகிட்டு இருக்கும்போது விருமன் வம்பு பண்ணுறாரு. என்ன வருஷம் வருஷம் இந்த கிளவி வீட்டிலேருந்து தான் கூழ் வரணுமா? ஏன் நம்மெல்லாம் காய்ச்சி ஊற்றுனா யாரும் குடிக்க மாட்டாங்களே என்ன? நம்ம தான் இந்த தடவை இந்த முறையை செய்யணுங்கிறாங்க. அப்போ விருமன் கிட்ட பாட்டி சொல்கிறாங்க, இதை பார் விருமா, காலங்காலமாக என் குடும்பத்துக்குன்னு ஒரு மதிப்பு மரியாதை இருந்துட்டு இருக்கு. அதை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். என் குடும்பத்திலேருந்து தான் முறையை செய்வோம். அதுவும் என் வீட்டிலேருந்து தான் கூழ் காய்ச்சி எடுத்துகிட்டு வரணுங்கிறாங்க. அது எப்படி, நீங்கள் மட்டும்தான் இந்த ஊருக்கு நல்லது செய்கிறீங்களா? ஏன் நாங்களாம் செஞ்சால் ஏற்றுக்க மாட்டீங்களா அப்படின்னு விருமன் சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே காளியம்மா வராங்க. விருமன் சொன்னது கரெக்ட் தாங்கிறாங்க. என்ன காளியம்மா, எதுக்காக இப்போ பிரச்சனை பண்ண வந்திருக்கேன்னு பாட்டி கேட்குறாங்க. ஆமாம், என்ன மன்னர் காலத்தில் இருக்கிற மாதிரியே எப்போவும் நீங்களே தான் நல்லது செஞ்சுட்டு இருக்கணுமா? ஊருக்குள்ளே இருக்கிறவங்களும் அவங்கவுங்களுக்கு தகுந்த சக்திக்கு தகுந்த செய்யலாம்ல. நீ குடும்பம்னு சொல்றியே, உன் குடும்பத்தில் யார் இருக்கா? உன் பையனும் அந்த சாமுண்டீஸ்வரியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவள் பின்னாடியே ஓடிட்டான். அதுக்கப்புறம் உன் பையனோ மருமகளோ பேத்திகளோ யாருமே இந்த ஊர் பக்கமே தலை காட்டல. உன் மக அபிராமி வேற ஒருத்தி இருந்தாலே, அவளும் லாரி ஆக்சிடென்ட்ல இறந்துட்டான்னு கேள்விப்பட்டேன். இப்போதான் நீ யாரும் இல்லாத அனாதையாச்சே, நீ கூழ் ஊத்துனா எப்படி மக்கள் குடிப்பாங்கங்கிறாங்க காளிமா. இந்த மாதிரி எல்லாம் என் மனசு நோகடிக்கிற மாதிரி பேசாத. எனக்கு யாரும் இல்லைன்னு நினச்சா, என் பேத்திங்க இருக்காங்க, என் பையன் மருமக எல்லாரும் இருக்காங்க. இப்போ என் பேத்திங்க கூட என் கூட தான் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க பாட்டி. அது எத்தனை நாளைக்கு? சாமுண்டீஸ்வரி வெளியூர் போயிருக்கா, அவள் வந்ததும் திரும்பி ஓடிட போகிறாங்க. அப்புறம் திரும்ப நீ அனாதை தானே. நீ யாரும் இல்லாத அனாதைங்கிறதுனால இந்த பொறுப்பெல்லாம் எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு நீயா விலகி போகணும். ஆனால் நீ தான் ஏற்றுக்கிட்டு வந்து நிற்கிறிய அப்படின்னு காளிமா சொல்லவும் பாட்டி, சரி, நான் இந்த ஊருக்குள்ளே இனிமேல் எந்த பொறுப்பும் ஏற்றுக்கல, எனக்கு இந்த பொறுப்பு வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், நான் இதிலிருந்து விளைவிக்கிறேன்னு பெரிய கும்பிடா போட்டுட்டு பாட்டி சோகமாக அங்கேருந்து போகிறாங்க. அப்போ விருமன் காளிமா கிட்ட சொல்கிறாங்க, காளிமா, இவ்வளவு நாளாக இதை தான் நான் எதிர்பார்த்தேன். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் அப்படியே ஆணில் அடித்த மாதிரி இருந்துச்சு. அந்த கேள்வி நிற்கிறத பார்க்கும்போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்ததுமே. அந்த குடும்பம் தலை தூக்காது அப்படின்னு விருமன் சொல்லிட்டு இருக்கும்போது, ஆமாம்மா, எல்லாருமே சொல்கிற மாதிரி அந்த குடும்பம் ராசி இல்லாத குடும்பம் தான். அதனால தான் கோயில் கும்பாபிஷேகத்தை கூட நடத்த முடியாமல் போச்சு. ஆடி மாதம் கூழ் ஊத்துற பொறுப்பை ஒரு நல்ல குடும்பத்துக்கிட்ட கொடுங்க, அப்போ தான் உங்களுக்கு நல்லது, ஊருக்கு நல்லதுங்கிறாங்க காளிமா. சித்தி, நீங்கள் வந்ததுமே அந்த கிழவிக்கு ஆப்பு வச்சிங்க பாருங்க, ரொம்ப சூப்பர் அப்படின்னு சிவனாண்டி சொல்லுவோம். ஆமாம்மா, நீங்கள் வந்ததுமே காளியாட்டம் ஆடுனதும் அந்த பாட்டி துண்டை துணியை காணன்னு ஓடிட்டா. இனி கோயில் பக்கமே திரும்ப மாட்டாங்கிறாங்க முத்துவேலு. பாட்டி வீட்டுக்கு சோகமாக திரும்பி வர்றாங்க. யாரும் இல்லாத அனாதை வீட்டில் இருந்து நீ கூலக்காட்சி எடுத்துகிட்டு வந்து என்ன செய்ய போறேன்? காளிமா பாட்டியோட முகத்துக்கு நேராக பேசி பாட்டி முகம் சோர்ந்து வந்துட்டு இருக்காங்க. இதை ரேவதி கவனிச்சிடுறாங்க. ரேவதியும் கார்த்தியும் பாட்டிக்கிட்ட என்னாச்சுன்னு கேட்குறாங்க. பாட்டி கோயில் நடந்தது எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டுதான் அப்படியே கொந்தளிச்சு போயிடுறாங்க ராஜராஜன். நான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன், நீதி நேர்மை தவறுனதுனால தானே உங்களுக்கு இவ்வளவு தூரம் அசிங்கம், எல்லாரும் நடிகன் தலகுனிஞ்சு நிற்கிறீங்களேன்னு சொல்கிறாங்க. அப்போ தான் ரேவதி ராஜா கிட்ட சொல்கிறாங்க, இதை பார் கார்த்தி, பாட்டி ஊருக்குள்ளே தலகுனியே கூடாது, நீ போய் என்ன ஏதுன்னு கேளுங்கிறாங்க ரேவதி. நான் எப்படி அவங்க கிட்ட போய் கேட்பேன், அவங்க பேசுறதுல உண்மை இருக்குதில்லன்னு சொல்கிறாங்க கார்த்தி. இதை கேட்டதும் ரேவதி பதறி போயிடுறாங்க. ஐயோ கார்த்தி, என்னது?
பேசுறது? இதுல என்ன உண்மை இருக்கு? நீ எதுக்காக அவங்க பக்கம் சேர்ந்து பேசுறீங்கிறாங்க ரேவதி. நீங்க 4 பேரும் பேத்திங்க இருந்தும் நீங்க இதுவரைக்கும் வயசானவங்கள வந்து பார்க்கவே வரல. அவங்க பேசுற அளவுக்கு நீங்க இடம் கொடுத்துட்டீங்க. அவங்க பேசுறதுல எந்த தப்பும் இல்லைன்னு சொல்றாங்க கார்த்தி. என்ன ராஜா நீயே இப்படி பேசுறீங்கிறாங்க ரேவதி. ஆமா, நான் இந்த வீட்டு மாப்பிள்ளை. நான் போய் பேசுறக்கோ கேட்கறக்கோ உரிமை கிடையாது. ஆனா நீங்க பாட்டியோட பேத்தி. அதனால நீங்க போய் கேட்கறக்கு எல்லா வகையான உரிமையும் இருக்கு. எங்க பாட்டியை பேசுறதுக்கு நீங்க யாருன்னு போய் கேளுங்க. அவங்களால பதில் சொல்ல முடியாம நிப்பாங்கங்கிறாங்க. அந்த காளியம்மா ரொம்ப மோசமான வளர்ச்சி. அவகிட்ட போய் எப்படி பேசுறது? அதெல்லாம் பேசலாம். பாட்டி மேலே அன்பு அக்கறை பாசம் இருந்தால் நிச்சயமாக இவங்க போய் நியாயத்தை கேட்கலாங்கிறாங்க கார்த்தி. இப்படி சொல்லி தூண்டி விட்டதும் 4 பேர்த்துக்கு சரியான கோபம் ஆத்திரம் வருது. காளி மேலே போய் இன்னைக்கு 2ல் 1 பார்த்துடணும், அவளை கிளிகளை கிழிச்சுட்டுணும்னு போகிறாங்க. காளிமா என்ன பெரிய இவளா? எங்கள் பாட்டி பேசுறதுக்கு அவள் யாரு? அவளை இன்னைக்கு சும்மாவே விடக்கூடாது, போய் நியாயத்தை கேட்கணுங்கிறாங்க ரோஹிணி. அம்மாடி அவள் ரொம்ப சரியான ரம்பாடிமா, அவகிட்ட போய் வாய் கொடுக்காதீங்கிறாங்க பாட்டி. பாட்டி வீட்டில் வந்து 2 நாள் சந்தோஷமா இருந்துட்டு போகலான்னு வந்திருக்கீங்க. நீங்கள் 2 நாள் சந்தோஷமா இருந்துட்டு போங்க. அவள் கிடக்குற, அவகிட்ட எல்லாம் எதுவும் போய் கேட்காதீங்கன்னு சொல்கிறாங்க பாட்டி. பாட்டி யார் உங்களை பற்றி பேசுறதுக்கு? இதை நாங்கள் சும்மா விட மாட்டோம்னு சொல்கிறாங்க ரேவதி. அவளை கேட்குற கேள்வியில இனிமேல் இந்த ஊருக்குள்ளே யாரும் உங்களை பற்றி தப்பாக பேசக்கூடாது. நாங்கள் இருக்கோம் பாட்டி, நீங்கள் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி, ரோஹிணி, துர்கா, சுவாதி இவங்க எல்லாரும் பாட்டியை கூட்டிகிட்டு கோயிலுக்கு போகிறாங்க. மாப்பிள்ளை என்னது இவங்க எல்லாத்தையும் அனுப்பி வச்சுட்டீங்க, ஆனால் நீங்கள் அனுப்பி வச்சதில் ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு நினைக்கிறேன். அது என்ன காரணம்னு நான் தெரிஞ்சுக்கலாமாங்கிறாங்க ராஜராஜன். ஆமாம் மாமா, நான் போய் கேட்கறக்கெல்லாம் ரொம்ப நேரம் ஆகாது. ஆனால் என்னதான் இருந்தாலும் பேத்திங்க போய் கேட்குறதே வேற தனி மதி. பாட்டிக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்குமல்ல, என் பேத்திக்கு எனக்காக நியாயம் கேட்குறாங்கிற போது அவங்களுக்கு அது அளவில்லாத சந்தோஷம் மகிழ்ச்சியாக இருக்கு. பாட்டியை பற்றி இனிமேல் தப்பு தவறா யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. அதனால தான் அவங்க 4 பேர்த்தையும் தூண்டி விட்டேங்கிறாங்க கார்த்தி. கோயிலில் சிவனாண்டி காளியம்மா கிட்ட சொல்கிறாங்க, இந்த கிழவி இந்த பேச்சை சும்மா விடாது போல இருக்குது, போய் பேத்திகளை கூட்டிகிட்டு வந்துட்டா பாருங்கிறாங்க சிவனாண்டி. பேத்திகளை கூட்டியாந்தாலும் சரி வேற யாரை கூட்டிகிட்டு வந்தாலும் சரி இந்த காளியம்மா சும்மா விட மாட்டேன்டா. அவள் என்னதான் வந்து நியாயம் கேட்குறாளுன்னு நானும் பார்க்குறேன். நான் இருக்க வரைக்கும் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, எல்லாம் நான் பார்த்துக்கிறேங்கிறாங்க காளியம்மா. ரேவதி ரோஹிணி வந்ததும் கேட்குறாங்க, ஆமாம் யார் எங்கள் பாட்டியை தப்பாக பேசுனது? பாட்டிக்கு யாரும் இல்லாத அனாதைன்னு நினச்சிங்களா? எங்கள் பாட்டிக்காக கேட்கறக்கு நாங்கள் 4 பேர் இருக்கோம். இப்போ பேசுங்க பார்க்கலாம் நாங்கள் இருக்கும்போது அப்படின்னு கேட்குறாங்க. ஆடி மாதம்னா எங்கள் பாட்டி வீட்டிலேருந்து தான் கூழ் வரும். அந்த கூழை தான் மக்களுக்கு ஊற்றுவாங்க. அதை தடுக்கணும்னு நினச்சது யாரு? எங்கள் பாட்டியோட உரிமையை செய்யக்கூடாதுன்னு சொன்னது யாரு? சொல்லுங்க பார்க்கலாங்கிறாங்க. எங்கள் பாட்டியோட உரிமை கிடைக்கிற வரைக்கும் நாங்கள் இங்கிருந்து போக மாட்டோம்னு சொல்கிறாங்க ரேவதி. என்னம்மா ஊசி பட்டாசு மாதிரி அப்படியே பொறிஞ்சு தள்ளுறீங்க, வெடிக்கிறீங்க? எங்கள் பாட்டி சொன்னாலும் சொல்லலைன்னா யாரும் இல்லாத அனாதை தான். யாருமே இல்லாத அனாதை மாதிரி தானே உங்கள் பாட்டி இருக்காங்கங்கிறாங்க. ஏன் நாங்கள்லாம் இருக்கிறது உங்கள் கண்ணுக்கே தெரியலையா? எங்கள் பாட்டி இருக்க அனாதைன்னு சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க ரேவதி. நீங்கள்லாம் இருக்கிறது தெரியுதுமா, நீ இங்கே தான் உங்கள் பாட்டியோட இருக்கிறீன்னு எனக்கு தெரியுது. என் கண்ணு ஒன்றும் நல்ல கண்ணு கிடையாது. ஆனால் உங்கள் அம்மா வெளியூர் போனால் உங்கள் அம்மா வீட்டுக்கு திரும்பி வந்துட்டா நீ உங்கள் பாட்டியை விட்டு உங்கள் அம்மா வீட்டுக்கு போகிற. அப்போ உங்கள் பாட்டி அனாதை எத்தனை இருக்கணும்? இதை பாருங்கம்மா, நாங்கள் பக்கத்து ஊரில் இருந்தாலும் சரி பக்கத்தில் இருந்தாலும் சரி நாங்கள் எங்கள் பாட்டிக்கு பேத்தி தான். அது யாரும் இல்லைன்னு சொல்ல முடியுமாங்கிறாங்க. அதெல்லாம் கரெக்டு தான்மா, நீ சொல்கிறதெல்லாம் சரிதான். இருந்தாலும் மகன் மருமக பேத்திக இப்படி யாருமே அந்த வீட்டில் இல்லாத போது அது ஒரு குடும்பம்னு நாங்கள் எப்படி ஏற்றுக்கிறதுங்கிறாங்க. சொன்னாலும் சொல்லலினாலும் உங்கள் பாட்டி அனாதை தான். அவள் கூழ் காய்ச்சி ஊற்றுறத நாங்கள் எல்லாரும் எப்படி ஏற்றுக்கிறது? அதை நாங்கள் எப்படி வாங்கி குடிக்கிறது? சொன்னாலும் சொல்லலினாலும் அனாதை தாங்கிறாங்க. இனிமேல் இந்த மாதிரி யாராவது சொல்லிட்டீங்க எங்களுக்கு கெட்ட கோவம் வந்துடும். எங்கள் பாட்டி அனாதைன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கெல்லாம் எந்த தகுதியும் கிடையாது. வாங்க பாட்டி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி, ரோஹிணி, துர்கா, சுவாதி இவங்க எல்லாரும் பாட்டியை கூப்பிட்றாங்க. ஊர் மக்கள் எல்லாருமே ஆமாம் என்னதான் இருந்தாலும் பாட்டிக்கு மக மருமக பேத்திங்கன்னு இல்லைன்னு ஆயிடுமா என்ன? ஏதோ ஒரு காரணத்தினால மக மருமக எல்லாத்தையும் பிரிஞ்சிருந்திருக்கலாம். ஆனால் இப்போ தான் பேத்திங்க எல்லாரும் வந்து சேர்ந்துட்டாங்க. இப்போ பேரனும் பக்கத்துலேயே இருக்காரு. இப்போ எப்படி பாட்டி அனாதைன்னு சொல்ல முடியும்? இவ்வளவு நாளாக சொன்னதில் ஒரு நியாயம் இருக்குது. ஆனால் இப்போ தான் பேத்தி மகன் எல்லாருமே வந்து சேர்ந்துட்டாங்கல்ல. இதுக்கப்புறம் பாட்டியே இந்த வருஷம் செய்ய வேண்டிய முறைகளை செய்யட்டும் அப்படின்னு அங்கே இருந்த பொண்ணுங்களும் சரி பெரியவங்களும் சரி எல்லாரும் சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் சிவனாண்டி, முத்துவேல், காளிமா இவங்க யாரும் எதுவும் பேச முடியாமல் வெளியில் வந்துடுறாங்க. வெளியில் வந்ததுக்கு அப்புறமா காளிமா கிட்ட போய் சிவனாண்டி கேட்குறாங்க, என்னது அந்த பாட்டியை கிளவியை ஒன்றுமே செய்ய முடியலையே, இப்போ திரும்பவும் ஊர் மக்கள் எல்லாருமே அந்த கிளவியை கூழ தொட்டுன்னு சொல்லிட்டாங்களே சித்திங்கிறாங்க. சரி விடு, எப்படியும் அந்த கிளவியை மடக்கிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த சாமுண்டீஸ்வரியை மடக்கணும், அதுக்கு என்ன வழி பண்ணலாம்? இப்போ தானே எலெக்ஷன் முடிஞ்சிருக்கு, ஓட்டு என்னன்னாங்கன்னா யார் பக்கம் ஜெயிப்பீங்கன்னு கேட்குறாங்க காளிமா. நிச்சயமாக சாமுண்டீஸ்வரியா பக்கம் தான் ஜெயிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதை நம்ம எப்படியாவது தடுத்து நிறுத்தணும். வெற்றி தோல்வி வந்ததுக்கு அப்புறம் தோல்வி நம்ம பக்கம் வந்துட்டா நாங்கள் வேற முறை செய்கிறேன்னு வேற சவால் விட்டுருக்கோம். அப்படி ஒரு அவமானம் வராமல் பார்த்துக்கணுன்னா அதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணு காளிமா. இது வரைக்கும் எங்களுக்கு எந்த யோசனையுமே தோணலைன்னு சொல்கிறாங்க முத்துவேலு. அப்படியா, அந்த பெட்டி எங்கே இருக்குது அப்படின்னு கேட்கவும், ஓட்டு போட்ட பெட்டியை பாதுகாப்பாக வச்சுருக்காங்க, அதுக்கு 2 கான்ஸ்டபிளையும் போட்டிருக்காங்கங்கிறாங்க. இதை கேட்ட காளியம்மா உடனே கான்ஸ்டபிளை வெளியே அனுப்பிட்டு அந்த பெட்டிகளை எடுத்துகிட்டு வந்து வெளியில் எரிச்சிருங்க, ஜெயிச்சது யாருன்னே தெரியாமல் போயிருங்கிறாங்க. ஆஹா அருமையான ஐடியாங்கிறாங்க. இவங்க ஆளுங்க போகிறதுக்கு முன்னாடி கார்த்தி அங்கே நிற்கிறாங்க.